பட் நீங்கள் வேற ஏதோ நோக்கத்தில் சட்டசபைக்குள்ள ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறீங்க. பார்த்தீங்கள்ல, எடப்பாடி இருந்ததை பார்த்தீங்கள்ல. அன்புமணி இந்த சிச்சுவேஷனில் தன்னுடைய அரசியல் முக்கியத்துவத்தை உயர்த்தி தன்னோட அரசியலை பண்ணுறாரு. ஷுவர்லி வடதமிழக அரசியலில் மும்முனை போட்டிங்கிற களத்தில் அன்புமணி மிக மிக முக்கியமான ஒருத்தராட்டு உயர்ந்துட்டாரு. அன்புமணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப டிமாண்டுக்கு உள்ள ஒரு ஆளாட்டு வந்துட்டார். இது எதார்த்தம். இல்லை அந்த கூட்டணிங்கிற அந்த முயற்சி பெரிய தேர்தலில் தான் இருக்கும். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ட்ரம்ப் கார்டு. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. சார், இப்போ திரும்ப இப்போ இந்த பேட்டில் விஜய் வெஸ் உதய் அல்லது டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு மாறுது. இதுல சபையில இருந்து எடப்பாடிங்கிறவர் காணாம போயிடுறாரு. அவர் மேல மீடியா அட்டென்ஷனும் இல்லை. ஈவன் அவரை விமர்சிக்க கூட இல்லாம இக்னோரன்ஸ் சோனுக்குள்ள போறாரு. அது உண்மையில அவர் அந்த சோனுக்கு போயிட்டாரா? எப்படி பாக்க? இல்ல கார்த்திக், நம்ம எடப்பாடியோட பிட்டர் கிரிட்டிக் தான் இன்னைக்கும். அவர் எஸ்கி சுப்பையாவை இழந்ததுல அம்பாசனத்தில் பெரிய பின்னடைவு இருக்கும். எஸ்கி சுப்பாய்க்கு அனைத்து ஜாதி மத்தியிலையும் சகோதரர் ஒரு செல்வாக்குள்ள ஒரு தரத்தை நான் பார்க்குறேன். மக்கள் மத்தியிலே அது தெரியுது. அதே மாதிரி இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விஷயத்தில் அவருக்கு பின்னடைவு வருங்கிறது நான் பார்க்குறேன். அந்த பகுதியில் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவர் சங்ககிரி எம்எல்ஏ அலுவலகம் தரப்புல எடப்பாடியை சினப் பண்ணி தான் இவர் நிற்கிறாரு. சிவி சண்முகத்துக்கு விழுப்புரம்னாலும் சரி, என்டையர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே அவர் ஒரு லீடருங்கிற லெவலில் அது லோக்கலாக பாதிப்பு வருங்கிறதே நான் உறுதியாக எடப்பாடிக்கு பாதிப்பு இருக்கிற நம்புகிறேன். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் இவர் வேலுமணி, இப்போ நீங்கள் வேலுமணி இல்லாமல் எப்படி இது பெருந்துறை இடைத்தேர்தலையும் தாராபுரம் இடைத்தேர்தலையும் நீங்கள் சந்திப்பீங்க. அந்த பாஜக எம்எல்ஏ வேலுமணியால் ஜெயித்தன்னு வெளிப்படையாக சட்டத்தில் சொல்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது. பாஜக எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு அவருக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இவங்களால லோக்கல் லெவலில் எடப்பாடிக்கு கண்டிப்பாக பாதிப்பு வரும். அது உடுமலை ராதாகிருஷ்ணா இருந்தாலும் சரி, கடலூர் சம்பத்தா இருந்தாலும் சரி, இவர் கடம்பூர் ராஜா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லோக்கலில் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க, க்ளவுட் உள்ளவங்களால கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைப்பு ரீதியாக அதிமுகவில் பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அவர் ஸ்கோர் பண்ணக்கூடிய சில இடங்களும் இருக்குங்கிறதா நம்ம இப்போ பார்க்கணும். ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் என்னன்னா, மேகதாது மேட்டரில் வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்ச பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஒரு இன்க்ளூஷனுக்கு போகிறார், ஒன்று சேர்க்க போகிறாரு. மேகதாது நடுவர் மன்றம்னு அதை முதல்வர் மற்ற ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் இது சபை எல்லாருமே போட்டு சபையில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட தீர்மானம். அதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் அதை மாற்ற முடியாதுங்கிறது ஒரு அவசர கதியில் உணராமல் அதை ஏற்றுக்கிட்டார். இப்போ எடப்பாடி என்ன வராரு, நீங்கள் ரெண்டு பேருமே காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓடுறீங்க, ரெண்டு பேருமே ராகுல் காந்திக்கு புகழ்ந்து ஒரே பதில ராகுல் காந்தி ரெண்டு பேருக்குமே நீ என் கூட நின்று, நீ என் கூட யாரோட நிற்கிறீங்க, ஏலம் போட போறாரு ராகுல் காந்தி. விஜய் 10, ஸ்டாலின் 11, விஜய் 15, ஸ்டாலின் 16ன்னு பச்சையா கேவலமா ரெண்டு பேருக்கு இடையில சீட்டு பேரத்தை பண்ண போறாரு எதிர்காலத்தில். அதுக்கு தான் அவரு பிளான் பண்றாரு, ரெண்டு பேரையும் இது பண்றாரு. இவரு எடப்பாடி என்ன சொல்றாரு, நீங்க பண்ணுனது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பா வருங்கிறார். ஸோ அவர் மேகதாது நடுவர் மன்றங்கிறது தமிழ்நாட்டுக்கு பாதிப்புங்கிறாரு. நீங்க ரெண்டு பேருமே கர்நாடகாவுக்கு சாதகமா? ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடங்கள்ல இஷ்யூ பேஸ்டா சம்டைம்ஸ் இவங்க மிஸ் பண்ற இடத்துல அவரால் ஸ்கோர் பண்றதா வச்சுக்கிட்டா கூட கட்சியில இருந்து சாரையா போய் டிவிகேல ஜாயின் பண்றாங்க. இந்த சனிக்கிழமையும் ஒரு பெரிய கூட்டம் போய் வாசல்ல காத்து கடந்து ஜாயின் பண்றாங்க. அது ஏடிஎம்கே இமேஜ் எப்படி காட்டும்? அது ஒண்ணுமே ஏடிஎம்கே ஒரு சக்கையாயிடுச்சு அப்படின்ட்டு தானே வெளியே பாக்குறவங்களுக்கு தெரியும். அதைத்தானே நான் இப்போ தெளிவா சிவி சண்முகத்துல இருந்து இவர் வேலுமணியில இருந்து
எஸ்ஐக்கு சுப்பியாவில் இருந்து நான் தெளிவாக அதை சொன்னேன். நீங்கள் அதை இன்னும் அது கிரவுண்ட் லெவல்லே இறங்கி போயிட்டு கிரவுண்ட் லெவலில் ஒன்றிய லெவலில் கூட இருக்குன்னு சொல்கிறீங்க. அது உண்மைதான். ஏன்னா அதிமுக காரங்க 10 ஆண்டுகள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததில்லை. ஜெயலலிதா டக்குன்னு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ இனிமே இவரை நம்பி எப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? அது இன்னும் 5 வருஷம் நம்ம இருக்க முடியுங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது. அமைப்பு ரீதியாக அதிமுக பலகீனம் அடையுது. 21 விழுக்காடுங்கிறது டவுன் ஆயிருக்குங்கிறத நான் மறுக்க வரல. பட் சில பொலிட்டிக்ஸ் அவர் செய்கிறாருங்கிற இதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் தீரணுங்கிறது. இந்த மேகதாது விஷயத்துல சட்டசபைக்குள்ள அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்கிறதும் உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கிற லெவல்ல அவர் பேசினா நம்ம பார்த்தோம்னா, 2 பேருமே காங்கிரஸ் நோக்கி ஓடுறீங்கன்னு சொன்னதாலும் சரி, அந்த 25-32 ஆட்டு ஆக விடாம 25ல நிறுத்தி 7 பேரை ஹோல்டு பண்ணி அதுல 21 பேர் அவர்கிட்ட வர செய்ததுனாலும் சரி, அவருக்கு வந்து இன் ஷார்ட் அவருக்கு வந்து தமிழக அளவில் ஒரு போட்டியாளர் இல்லை. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கு பிறகு தமிழக அளவில் ஒரு போட்டியாளர் இல்லை. பட் லோக்கல்ல உள்ள பாதிப்பு வரக்கூடியது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே இருக்குது, ஒன்றிய லெவல்லே அவரை இருக்குது. சங்கராபுரம் எம்எல்ஏ எல்லாம் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் படத்தை தூக்கி எடப்பாடி படத்தை தூக்கி போட்டுக்கிட்டு சிவி சண்முகம் பின்னாடி நிற்கிறாருன்னு சொன்னா, அந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆளுமைக்கு ஒரு மைனஸ் தான். 21 பேர் உங்ககிட்ட எடுத்தீங்க, அவங்கள ஏன் ஹோல்டு பண்ண முடியல? அப்போ அவங்க உள்ள இருந்தே உங்களை ரிவோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தானே வருது. நீங்க வந்து சிவி சண்முகத்தை வந்து சிவி சண்முகத்தையும் இவர் விஜயபாஸ்கரையும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கலாமா? நீங்க தானே கண்டோன் பண்ணி திரும்ப அவங்கள எடுத்திருக்கீங்க. அப்படி எடுத்தவங்களே மீண்டும் இழக்கக்கூடிய அளவுக்கு ஏன் நீங்க செயல்படுறீங்க? பட் நீங்க வேற ஏதோ நோக்கத்துல சட்டசபைக்குள்ள ரொம்ப ஜாலியா தான் இருக்கிறீங்க. பாத்தீங்கல்ல, எடப்பாடி இருந்ததை பாத்தீங்கல்ல. அப்போ இதை பற்றி கவலைப்படலாம். அதான் கேக்குறேன். அவர் வந்து எங்கேயோ ஸ்கோர் பண்றோம் அப்படிங்கறது மட்டுமே நினைச்சிட்டு கட்சி அப்படியே கரைஞ்சு போகுதுங்கிறத ரியலைஸ் பண்ணாமே இருக்கிறாரா? அப்போ அவர் வந்து இருக்கிற கட்சி தன் கட்சியா இருக்கட்டும், தான் சொல்றதை கேட்கட்டுங்கிற மாதிரி ஒரு அல்டீரியர் இன்டென்ஷனோட உள்நோக்கத்தோட செயல்படுறாரோ, ஜாலியா இருக்கிறத பார்த்தா அப்படித்தானே அது தோணுது. அப்போ கட்சி குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ நான் இருக்க கட்சி அங்கட்சியா இருக்கணும். அது 21-15 ஆனாலும் பரவாயில்ல, 1% அது ஏன் கட்சியா இருக்கணுங்கிற பாணிக்கு அவர் செயல்படுறாருங்கிற எண்ண ஓட்டம் தான் அவரை பற்றி வருது. ஆனா இன்னொன்னு, கூட்டணி அரசியல்ல அவருக்கு இன்னைக்கு பாமக இந்திய மேதா கட்சியா மாறிட்டு. அது சிவி சண்முகம் வேற அந்த 31 சீட்டு சொன்னதும் 26க்கு முன்னாடி அன்புமணியா ராமதாசான்னு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா 30-35 சீட்டு வாங்கிவிடுவாங்க. 18 சீட்ல 2 பேரும் பிரிஞ்சதுனால அவர் நிறுத்திட்டாரு. ராமதாஸை காட்டி அன்புமணியை 18க்குள்ள தள்ளிட்டாரு. இப்போ ராமதாஸுக்கு ஸ்டேச்சர் இருக்குது, ஐயாவுக்கு வந்து செல்வாக்கு இல்லை. என்ன செய்ய முடியும்? எல்லாம் காலத்தின் கோலம்தான். ஸ்டேச்சர் இருக்கு, ஐயாவுக்கு செல்வாக்கு இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரே அடையாளமா இருக்கிறது வந்து அன்புமணி தான். அப்போ அன்புமணி என்னமோ உங்களுக்கு எதிர்கால கூட்டணி அரசியல்ல மிக மிக முக்கியமானவரா இருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. அது கூட்டணி அது இது. இந்த இடத்துல அன்புமணி வந்து அதிமுகவுக்கு மட்டும் முக்கியமா இருக்கிறாரா, இல்ல திமுகவுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா இப்போ மாறிட்டாரா? ஏன்னா பிசிக்கே வெளியே போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அன்புமணியை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே? திமுகவுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனாட்டு அன்புமணி மாறினால தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு கருத்தரங்கம் பண்ணதுக்கு வந்து ஸ்டாலின் முடிஞ்சதும் வந்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டு தெரிவித்தார். அதுவரை ராமதாஸுக்கு தான் ஸ்டாலின் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு. ராமதாஸ் முக்கியத்துவத்துக்குரியவர் தான், கலைஞருக்கு பிறகு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூத்த தலைவர் தான். இப்போ செல்வாக்கு வளையத்தில் ராமதாஸ் விழுந்துட்டாரு, அன்புமணி எமர்ஜ் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சதும் சதை இருக்க இடத்துல தான் கத்தி ஆடுங்கும் போது அரசியலில் வந்து அன்புமணி தான் முக்கியமானவருங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை வந்து ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணது தான். ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அது பத்திரிகை செய்தியாக வெளிவரதுக்கு ஸ்டாலின் செய்தது காரணம். அன்புமணிக்கு முக்கியத்துவம் அதில் பெருசாக உயர்ந்துட்டு, எடப்பாடியும் வந்து எங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாராங்கிற அந்த இதையும் எடப்பாடி சொன்னது அதுதான் காரணம். எடப்பாடி நீங்கள் அங்கே ஜெயித்தீங்களா 21 ஜெயித்தீங்களான்லாம் கேட்டாலும் அன்புமணி விவகாரத்தில் எடப்பாடி கொஞ்சம் இப்போ நிதானம் காக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள அவர் வராருங்கிறதும், ஸ்டாலின் அன்புமணியை நோக்கி நகர்றாருங்கிறதும், அது மட்டும் இல்லை இது விசிகாவை கொஞ்சம் கண்டெயின் பண்ணதுக்கு பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்லுறவு இருந்தால் பெட்டருங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் பாமகவோட இம்பார்ட்டன்ஸை ரொம்ப உயர்த்தி இருக்குது. ஸோ இன்னைக்குள்ள லெவலில் அந்த இம்பார்ட்டன்ஸை உயர்த்திட்டு
பண்ணக்கூடிய ஒரு அரசியலே பண்ணுவோம், கன்ஃபெடரேஷன் உடனே வேண்டாங்கிறதுக்காக தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்டர்லையும் பாராட்டுறதோட விட்டுக்கிட்டாரு. டைம் லிமிட்டை சொல்லுங்கன்னு அன்புமணி ஒரு கேள்வியை வைக்கல. அது எலெக்ஷன் நெருங்கும் போது, அந்த காலகட்டம் வரும்போது டைம் லிமிட்டை பற்றி அவர் எடுக்கலாம், டைம் லிமிட்டை பற்றி எடுக்கல. இப்போ டைம் லிமிட்டை பற்றி பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு எல்லா ஜாதிக்குமா பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான் பல ஜாதி சங்க தலைவர்கள்ட்ட தொடர்பு கொண்டேன். மதுரையில் உள்ள ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் பிரமலை கள்ளர் சமூக சகோதரர், அவர் பலரும் வந்து நம்மகிட்ட பேசும்போது நிதிஷ்குமார் இவங்க மாதிரி உடனே எடுத்தா என்னங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அன்புமணி இந்த சிச்சுவேஷன்ல தன்னுடைய அரசியல் முக்கியத்துவத்தை உயர்த்தி தன்னோட அரசியலை பண்றாரு. ஷுவர்லி வடதமிழக அரசியல்ல மும்முனை போட்டிங்கிற களத்துல அன்புமணி மிக மிக முக்கியமான ஒருத்தராட்டு உயர்ந்துட்டாரு. எந்த காலகட்டத்திலையும் பாமகவுக்கு வராத ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு. இதை எப்படி அன்புமணி யூட்டிலைஸ் பண்ணி மேலே கொண்டு போறாருங்கிறத காலமும் நேரமும் தான் உணர்த்தம். பட் பாமகவுக்கு வந்து 98 ஜெயித்ததுமே கலைஞர் பதறிட்டார். 98 நாம எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு ஒரு அணியை ஜெயலலிதா பாமக அணியை நாம ஜெயலலிதா அம்மையாரை கன்வின்ஸ் பண்ணி பாமகவுக்கு மெரிட்ட சொல்லி நாம உருவாக்கி அந்த அணி பெரிய வெற்றி பெற்றதும் என்ன குறை சொன்ன கலைஞர் வந்து மீண்டும் நான் ஜெயலலிதா அணியை கொண்டு போயிடணும்னு நினைச்சு என்ன குறை சொன்ன கலைஞர் வந்து டாக்டரையாவுக்கு 8+1 ராஜ்சபா எல்லாம் கொடுத்து தள்ளிட்டார். அது 8+1 கொடுத்துட்டாரு. அப்போ ராஜ்சபா கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் கொடுத்தாரு. 8+1ங்கிறத பெரிய அளவில் கொடுத்தாரு. அந்த முக்கியத்துவம் தான் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு பிஎம்கே இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 98 வெற்றிக்கு பிறகு கிடைச்சது தான். இப்போ மும்முனை போட்டிங்கிற அரசியல் சூழல்ல 4 சீட்டே வந்து தோல்வி தழுவின பாமகவுக்கு டாக்டர் ராமதாஸ் அரசியல் செல்வாக்கு குறைஞ்ச சூழ்நிலையில் தெளிவாக வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மும்முனை போட்டிங்கிறதுனால உருவாயிட்டு. நம்ம கூட நான் டாக்டர்கிட்ட சொல்லுவேன், கும்பகோணம் மீட்டிங்கில் தான் பேசுவார், சினிமா தேட்டரில் முதலமைச்சரை தேடுறாங்க தமிழர்கள்னு சொன்னார். அப்போ இருமுனை போட்டியில் 89, 91 இங்கெல்லாம் அவருக்கு கூட்டணிக்கு ஆளே கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கின போது ரஜினியை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை பேசினார். ரஜினி வந்தால் மும்முனை ஆயிரும். அப்போ பாமகவை இவங்க ஒதுக்கிக்கிட்டு பாமகவை சேர்த்தா பிறஜாதி ஓட்டு போட மாட்டான்லாம் சொல்லி ஒதுக்கி ஓரம் கட்டக்கூடிய அரசியல் நிற்காது. 2வது இடத்தை காப்பாற்றணும்னா பாமக இல்லாமல் முடியாதுங்கிறதுக்காக நாம சொன்னதில் தான் நெகட்டிவாக ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டாக்டர் ஐயா கும்பகோணம் மீட்டிங்கில் பேசினார் அந்த காலகட்டத்தில். இப்போ அது இயல்பாட்டே வந்துட்டு ஆனால் ஒரே பாமகவா ராமதாஸ் இல்லை, அன்புமணி இருக்கிறாரு. ஸோ அன்புமணிக்கு முக்கியத்துவம் வட தமிழக அரசியலில் மிக மிக பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டுங்கிறது தான் இயல்பான யதார்த்தமான உண்மை. அதை ஸ்டாலினும் உணர்றாரு, எடப்பாடியும் உணர்றாரு. ஸ்டாலின் வெளிப்படையாக காட்டிட்டாரு. எடப்பாடி வந்து சிவி சண்முகம் எதிர்ப்பு அரசியலில் அதை காட்ட வேண்டிய சந்தர்ப்ப நிர்பந்தம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது. அதே போல் 4 எம்எல்ஏக்கள் கொண்ட பாமக நாங்கள் நினச்சா 2 எம்எல்ஏக்கள் கொண்ட தாவேக்காவை அனுப்பிக்கிட்டு சேர்க்க முடியுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு தோற்றத்தை கூட அதுக்கான மூவ் இல்லை. அதை வந்து நீங்கள் மறுத்துற முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்கிற ஒரு இதை தாவேக்காவும் சில சந்திப்புகள் மூலமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி சிவி சண்முகம் ஒரு கிளைம் பண்ணாரு, பாமக இருந்ததுனால தான் அந்த ஒரு 30 தொகுதிக்கான வெற்றி வந்துச்சுன்னு. நீங்களும் அந்த விஷயத்த கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் பிஎம்கே வந்து வெறும் 4 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ என்ன காரணம்? பிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே போயிருக்கு, ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு பிஎம்கே கன்வெர்ட் ஆகலான்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை இது ஏற்கனவே நம்ம சொன்னது தானே, நம்ம ஏற்கனவே இந்த கருத்தை தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னது தானே. பாமகவுக்கு எல்லா காலமும் அந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. கணேஷ்குமார் நண்பர்லாம் எப்படி ஜெயிக்குமான்னு நினைச்சாரு. ஒன்று மட்டும் அவர் நம்பினாரு, திருமாவளவன் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை எடுத்துட்டாருன்னா அது நம்ம ஜெயித்தரலான்னாரு. அப்போ நான் என்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், போலரைசேஷன் வந்தால் வராத கணேஷ்குமார்னாரு. அப்புறம் சிம்பிளாக சொன்னார், அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன், அவர் எடுத்துட்டாருன்னா நான் ஜெயிப்பேன், அல்லது ஜெயிக்க மாட்டேன்னாரு. ஸோ அந்த இடம் கணேஷ்குமார் ஜெயித்தது, வைத்தி நல்ல ஹெவி லீடிங்கில் ஜெயித்தது, இவங்க சௌமியா அன்புமணி ஹெவி லீடிங்கில் ஜெயித்ததெல்லாம் பாமகவுக்கு ஒரு பூஸ்ட் தான். பட் அந்த வெற்றியின் அளவுங்கிறது போதாதுங்கிறது, 18க்கு 4ங்கிறது வட தமிழகத்துக்குள்ள போதாதுங்கிறது உண்மை. காரணம் வந்து பாமகவுக்கு அப்படி ஒரு நெருக்கடி எல்லா காலமே இருந்துகிட்டு தான் இருக்குங்கிறது உண்மை. ஜாதிங்கிற லெவல்லே அதோட சர்க்கிள் முடிஞ்சிருது, அவர் இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த இது அவங்க அதை எவ்வளோதான் டைல்யூட் பண்ண முடிஞ்சாலும் அதோட வீரியம் வந்து முழுமையாக குறையலைங்கிறது தான் தேர்தல் முடிவுகள் காட்டுது. அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற லெவல் எண்ணிக்கை அதே கண்ட்ரோல்லே தானே இருக்கும்.
இல்லையே உங்களுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும்போது அது மேட்ரு அது இல்லை. இப்போ மும்முனை போட்டி வருது. ஸ்டாலின் அதிக சீட்டு கொடுத்து பாமகவை தூக்கிட்டாருன்னு வைங்க. கலைஞர் 8+1 கொடுத்து தூக்கினார்ல, அதே மாதிரி தூக்கிட்டாருன்னு வைங்க. எடப்பாடி என்ன ஆவார் வட தமிழகத்தில்? காலிதானா? அப்போ அதுதான் இன்னைக்கு பாமகவுக்கு முக்கியத்துவம். ஸ்டாலின் பாமகவை தூக்கிட்டார். பாமகக்கு இவ்வளவு நாள் ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு, இப்போ விஜய் வந்ததுனால 2 ஆப்ஷனா ஆயிடுச்சு. அதனால மும்முனை போட்டி ஆனதுனாலையும் ராமதாஸ் ஸ்டாச்சர் இருக்கு செல்வாக்கு இல்லைங்கிற நிலைமை ஆனதுலையும் இதைத்தான் மற்றவங்க கவனிக்கல, நான் கவனிச்சு சொல்லிட்டேன். கண்டிப்பா நான் அந்த கட்சியில இருந்தவங்கனால இந்த தன்மையை மற்றவங்க யாரும் கவனிக்கல. ஒருவேளை ராமதாஸ் வந்து ஒரு அலைன்ஸ்குள்ள போயிருந்தா அவருக்கு அந்த ஓட் கன்சல்டேஷன் கிடைச்சிருக்கும் தானே. அவரை வந்து ஐசோலேட் பண்ணதுனால தானே அவருக்கு ஓட். அதுதான் அன்னைக்குள்ள சிச்சுவேஷன் வந்து திருமாவளவன் கிட்ட போயிருந்தா. அதுதான் நீங்க திருமாவளவனை நீங்க நிறுத்தி அதை கன்சால்டேட் பண்ணியிருக்கணும். அந்த சூழ்நிலையில திருமாவளவன் வேண்டான்னு சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட சமூக ஓட்டு வந்து விஜய்க்கு போயிட்டு ஜாஸ்தி அளவு. இதுல திருமாவளவனுக்காக ராமதாஸையும் சேர்க்காம விட்டது அதுவும் பின்னடைவுன்னு ஆயிடுச்சு. இப்போ திருமாவளவனுக்காக ராமதாஸை சேலம் தருமபுரி போன்ற பகுதிகளில் அவருக்கு கூடிய சில ஆட்களை வச்சு சேர்த்துருக்கலாம். அது முடியாத பட்சத்தில் தான் இவர் தமிழ்குமரன் லைக்கா அவரை வந்து காங்கிரஸுக்குள்ளே அனுப்பி காங்கிரஸ் கேண்டிடேட்டாக உள்ள வந்தார். ஸோ நம்ம ரெட்ராஸ்பெக்டிவாக பேசுகிறோம். நடந்த விஷயம் ராமதாஸை காட்டி அன்புமணியை 18 சீட்டுக்கு முடிச்சிட்டாரு. ராமதாஸ் சூப்பர் ப்ளூஸ் வேண்டான்னு ஸ்டாலின் நினச்சிட்டாரு. ஸோ அந்த இடத்துல ராமதாஸுக்கு களம் கையை விட்டு போயிட்டு ஸ்டாச்சர் இருக்க ஐயாவுக்கு வாக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஒரே பாமகன்னு வந்ததும் மும்முனை போட்டி களம் பண்ணி வந்ததும் வட தமிழகத்தில் 31 சீட்டு அதிமுக வெற்றி பெற்றதும் அன்புமணிக்கு இம்பார்ட்டன்ஸ் உயர்ந்துட்டு அடுத்த களம் அன்புமணி தான். திமுக அதிமுக தனிச்சு நின்னா யார் வட தமிழகத்தில் பெரிய ஆளுங்கிறத முடிவு பண்றது அன்புமணி தாங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டு அன்புமணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப டிமாண்டுக்கு உள்ள ஒரு ஆளாட்டு வந்துட்டார். இது யதார்த்தம். இந்த உதாரணத்தை மறைச்சு பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. இதுல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஏடிஎம்கே பிஎம்கே ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஒருவேளை அவர் ஏடிஎம்கேவை பிரேக் பண்ணிட்டு டிஎம்கேவோட போனா இதே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா இவ்வளவு நாள் ஆப்போசிஷனா இருந்துட்டாங்க. இது மட்டுமே இல்ல, திமுக அதிமுகவும் சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டணியில. ஓகே, எனக்கு இப்ப அதுவும் கொஸ்டின். ஏன்னா அது சோமன் இப்சன் பட்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்கன்னா இவரு போய் தாவேக்காவோட அதெல்லாம் சோமன் இப்சன் பட்ஸ். இன்னைக்கு அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா இருக்குது. என்ன பண்றாரு, எப்படி பண்ணாரு, என்ன ஆஃபர் வருது, எப்படி வருது, அன்னைக்குள்ள சூழ்நிலை அதெல்லாம் ஃபியூச்சரா அன்னைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்து வரும். அவர் இன்னைக்கு பாமகவின் ராமதாஸின் வீழ்ச்சியிலையும் மும்முனை போட்டி ஆனதுலையும் மிக முக்கியமான ஒரு தலைவரா அன்புமணி ராமதாஸ் உருவாயிட்டார். அவர் இங்கே தான் போகணும், அங்கே போகக்கூடாது அப்படிலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்க முடிவை அவங்க பண்ணிக்குவாங்க. இவர் ஆர்எஸ் பாரதி ரீசெண்டா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கே என்ன எதிரி கட்சி, அவங்க எங்க பங்காளி தானே, நாங்க கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ற ஒரு கார்டை ஓபன் பண்ணி பேசுறாரு. ஒருவேளை இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு எதுவும் ஒரு பிளானிங் நடக்குதா? 2 பேரும் கம்பைண்டா அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலான்ட்டு. இல்லை, அந்த கூட்டணிங்கிற அந்த முயற்சி வந்து பெரிய தேர்தலில் தான் இருக்கும். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ட்ரம்ப் கார்டு. அது வந்து இப்போ இடைத்தேர்தலில் விஜயை வீழ்த்தணுங்கிறது 2 கட்சிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரே ஃபோக்கஸ்டான டாஸ்க் தான். ஸோ அது தனிச்சு நின்னா அது விஜய்க்கு தான் ஃபேவர் ஆகுங்கிறது 2 பேருக்குமே தெரியும். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து தானே ஆகும். அதாவது அந்த கட்சிகளின் நலன் இருக்குது இல்லை, அதனால தானே இது ஜே டிவியில் வந்து ராகுலுக்கு பின்னாடி ஸ்டாலினும் விஜயும் ஓடுறாங்க, ராகுல் ஏலம் போடுறாரு, சந்தர்ப்பவாத அரசியல் நடக்குன்னு அவங்க 2 பேரையுமே போட்டு அவங்க அடிக்கிற ஒரு வேலையை வந்து ஜே டிவியில் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் ஒரு சேர்ந்துருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட எப்படி சேர்ந்து இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் சேர்ந்தது, யாருக்கு எவ்வளவு, எல்லாமே அதில் ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ வந்து டக்குன்னு இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னு வைங்க, விஜய் வந்து டிசால்வ் பண்ணிட்டு வராருன்னு வைங்க, சேர்ந்துக்கிட மாட்டாங்க. யார் சிஎம்ங்கிறதுலே திமுக அதிமுகவும் சேர்ந்துட மாட்டாங்க. அப்போ விஜய் என்ன நினைப்பாரு, நமக்கு இதிலே 35 தந்த மக்கள் கூட்டணி எல்லாம் இருக்கு, நம்ம தனி மெஜாரிட்டி வந்துடுவோம்னு விஜய் நினைப்பாரு. இவங்க என்ன நினைப்பாங்க, அது ஏதோ மக்கள் போட்டுட்டாங்க, இப்போ நம்ம தான் வருவோம்னு அவங்க நினைப்பாங்க. மும்முனை போட்டி தான் அந்த களத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த திமுக அதிமுக இணைவுங்கிறது வந்து ஒரு ஐடியாவை ஆர்எஸ் பாரதி போட்டிருக்கிறாரு. அது திமுகவை அப்பர் ஹேண்டில் வச்சு தான் அவர் போட்டிருக்கிறாரு.
ஓகே. அது எப்படி வருது, என்ன சூழ்நிலை வருதுங்கிறது காலம்தான் உணர்த்தணும். மற்ற வரக்கூடிய தேர்தல்களின் முடிவுகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இடைத்தேர்தலில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி கிடைச்சிட்டுன்னு வைங்க, அப்போ அவங்களுக்கு தெம்பாயிரும். ஓகே. தாவேக்காவுக்கு எல்லாம் வெற்றி கிடைச்சிட்டு வைங்க, சோர்ந்துருவாங்க, சேர்ந்தாதான் முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் மும்முனை போட்டியிட நிலவில் எப்படி இருக்கோ அதுதான் உங்களை உடனே வந்து 2 பெரிய கட்சிகளும் வந்து உடனே சேருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை சொல்ல முடியாது. பட் நான் தான் முத அதை லூசர்ஸ் வில் யுனைட்டுங்கிற தேரியில சொன்னேன். பட் யுனைட் பண்ணதுல சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ், நெருடல்கள் அது இதெல்லாம் இருக்குங்கிறது, யார் சிஎம் என்னெல்லாமே இருக்குங்கிறதும் உண்மை. பட் உள்ளாட்சி தேர்தலையும் விஜய் வெற்றி பெற்று, தாவேக்கா வெற்றி பெற்று, இடைத்தேர்தலும் வெற்றி பெற்று அவங்களுக்கு அடுத்து வேற ஆப்ஷன் கிடையாது. லூசர்ஸ் யுனைட்ல தான் அது போகும். உள்ளாட்சி தேர்தலில் விஜய் தாக்கு பிடிக்கலைனாலோ, இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு ஒரு செட்பேக் வருதுனாலும் மீண்டும் மும்முனையாக தான் போகும்.